Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCadல நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். AutoCad ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபுல்லா எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு டிப்ஸ் மாதிரி இப்ப சொல்ல போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சிவில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க. மெக்கானிக்கல் அண்ட் சிவிலாக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்க வேண்டியது டூல்ஸ் மட்டும்தான். நீங்கள் எடுத்த உடனே ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ சிவில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பிளான் ஏதாவது செலக்ட் பண்ணி அந்த பிளானை ஸ்டார்டிங்லேயே போட்டு பார்க்குறது, இல்லை அப்படின்னா மெக்கானிக்கல் காம்போனன்ட் ஏதாவது எடுத்து போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த டூல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவே உங்களுக்கு க்ரியேட் ஆகாது. அந்த டூலை அதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களே தவிர நீங்களாக க்ரியேட்டிவாக வேறு எதுவுமே பண்ண மாட்டீங்க. க்ரியேட்டிவாக அப்படிங்கிறத தாண்டி அந்த எந்தெந்த பிளேஸில் அந்த ஆப்ஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே பிளானை வந்து ட்ரா பண்ணாமல் ஃபஸ்ட்டு டூல்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அதாவது ட்ரா டூல்ஸில் எல்லாமே லேர்ன் பண்ணணும் இல்லை. ஃபஸ்ட்டு லைனு எப்படி போடுறது, சர்க்கிள் எப்படி போடுறது, அது ரெண்டையும் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மாடிஃபை டூல்ஸ்லாம் வச்சு என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே க்ரியேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட் எடுத்துனே பிளான் போடாதீங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தாலும் யூனிட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்கெட்சப் எடுத்தாலும் சரி, 3ds Max எடுத்தாலும் சரி, உங்களுடைய டிராயிங் என்ன யூனிட்டில் இருக்கோ அந்த யூனிட்டுக்கு நம்ம இந்த சாஃப்ட்வேரில் நம்ம செட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் யூனிட் செட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? செகண்டு டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பேசிக்கான டூல்ஸ் ஆச்சும் பாருங்கள். அதாவது ஒரு லைன் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். லைன் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை எப்படி காப்பி பண்ணுறது, இல்லை ஒரு இடத்துலேருந்து எப்படி மூவ் பண்ணுறது, நம்மளுக்கு தேவையான பார்ட் மட்டும் எப்படி ட்ரிம் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். இது டூல்ஸ் முடிச்சக்கப்புறம் இந்த இடத்துல அனோட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனை நம்ம எப்படி மெஷர் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இது கடைசியாக பார்த்துக்கலாம், நம்ம பிளான் எல்லாம் முடிச்சக்கப்புறம் தான் நம்மளுக்கு தேவைப்படுங்கிறது கிடையாது. நீங்கள் சிங்கிள் ஒரு லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த அனோட்டேட் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு லைன் 10 மீட்டருக்கு ட்ரா பண்ணுறீங்கன்னா அது 10 மீட்டரில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதே நம்ம இதை வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் லைன் டூல் கற்றுக்கும் போதே இந்த அனோட்டேஷனும் கற்றுக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைன் டூல் ட்ரா பண்ணிவிட்டு லீனியர் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான யூனிட்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கீங்களா, அது கரெக்டான யூனிட்டில் தான் ஷோ ஆகுதா, அந்த டைமென்ஷன் கரெக்டான டைமென்ஷனாக, இதெல்லாம் செக் பண்ணக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணும், ஓகேங்களா? இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் பிளானுக்கே போகணும். பிளான்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம லேர்ன் பண்ணணும். இது எதுக்காகன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக, வால், விண்டோ, டோர் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷனை மட்டும், அதாவது பர்டிகுலர் பார்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது ஒரு யூஸ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் தான் நீங்கள் பேஜ் செட்டப்கே வரணும், ஓகேங்களா? அதாவது பேஜ் செட்டப் அப்படின்னா லேஅவுட் 1 லேஅவுட் 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கே நீங்கள் பிளான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேஜ் செட்டப்க்கு வரணும். இப்போ பிளான் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டர்டாக என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக என்ன யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வால் திக்னஸ் எவ்வளோ, பார்ட்டிஷன் வால்னால் எவ்வளோ யூஸ் பண்ணலாம், பெரப்பட்டு வால்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும், மெயின் வால்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் பிளான் ட்ரா பண்ண முடியும். பிளான் கூட உங்களுக்கு சிம்பிளான திங்ஸ் தான். அதாவது வால் திக்னஸ் தெரிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் ரூம் டைமென்ஷன் இந்த மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் பேசிக்காக ட்ரா பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் எலிவேஷன்லாம் நீங்கள் ட்ரா பண்ணும்போது மைன்யூட்டாக எல்லா டைமென்ஷன்ஸும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் என்ன, எந்த இடத்துல எந்த ஃபூட்டிங் போடணும், இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போகும்போது அந்த ஒரு கான்செப்டோட நீங்கள் அந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ஸோட நாலேஜ் வந்து நீங்கள் வந்து அங்கே கொடுக்க முடியும், ஓகேங்களா? நீங்கள் வெறும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் வச்சு பண்ண முடியாது, சாஃப்ட்வேர் நாலேஜ் மட்டுமே வச்சு பண்ண முடியாது. இது ரெண்டுமே கம்பைன் ஆகி
தியரிட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக சாஃப்ட்வேர் இது மூணுமே தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் அங்கே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் வெறும் டூல்ஸ் மட்டுமே லேர்ன் பண்ணாமல் பிளான் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள டைமென்ஷன்ஸில் எவ்வளோ யூஸ் பண்ணணும். இப்போ பெட்ரூம்னா நீங்கள் பாட்டுக்கு 20க்கு 20 30க்கு 30 இந்த மாதிரி போட முடியாது. ஸ்டாண்டர்டாக என்ன டைமென்ஷன் 11க்கு 11 16 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொண்டு நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லே அவுட்டில் பேஜ் செட்டப் பண்ணுவீங்க. பேஜ் செட்டப்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் A3ல பண்ண போகிறீங்களா A4 சைஸில் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது பண்ணுறது தான் நம்மளுக்கு பேஜ் செட்டப். நீங்கள் மாடலில் என்ன எவ்வளோ சின்னதாக ட்ரா பண்ணாலும் சரி பெருசாக ட்ரா பண்ணாலும் சரி நீங்கள் லே அவுட்டில் வரும்போது பேஜ் செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து MView கொடுத்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ராயிங் வந்து அந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ட்ராயிங்கை வந்து ஒரு A3 ஷீட்லேயோ இல்லை A4 ஷீட்லேயோ நீங்கள் செட் பண்ணிடலாம். செட் பண்ணக்கப்புறம் ஃபைனல் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இதுதான் நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸு. சப்போஸ் நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்க, அடுத்து நீங்கள் ஒரு ட்ராயிங்கை வாங்கி நீங்கள் ஆட்டோகேடில் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராயிங்கை வாங்கின உடனே அது என்ன யூனிட்டில் இருக்குது, அது PDF ஃபைலாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். PDF ஃபைலாக இருந்துச்சுன்னா அப்படியே PDF ஃபைலை அட்டாச் பண்ணி நீங்கள் ட்ராயிங் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? அது எந்த யூனிட்டில் இருக்குது, அது நம்ம எப்படி எந்தெந்த டூல்ஸ் வச்சு ட்ரா பண்ணலாம், சப்போஸ் ஹேட்ச்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஹேட்ச் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எடுத்தோடனே பிளானுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ட்ராயிங் உங்களால் போட முடியாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.